வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா சமமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? ஏற்றத்தாழ் இல்லாத உறவா இருக்கும். ஒரு அம்மையார் டெல்லியில நடந்தது. அடிக்கடி அவங்க கணவனை பற்றி குறை கூறி அழுதுட்டு இருப்பாங்க. நல்லா படிச்சவங்க, அங்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் சம்பளம், ஆசிரியர் வேலையில. நான் அங்க தங்க வேண்டிய வாய்ப்பு வந்தது. அவங்க எப்ப கொஞ்சம் ஓய்வு இருக்குமோ அப்ப எல்லாம் இந்த கண்ணீர் வெடிக்கிறத ஆரம்பிச்சுக்கிறாங்க. அம்மா சரி, நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. என்ன சொல்ல போறீங்க? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு 17வது வருஷத்திலேயே வயசுல ஆயிப்போச்சு. அப்போ இன்று வரையில உனக்காக அவர் செய்திருக்கக்கூடிய உதவிகளும் அவரால் நீ அடைந்த நன்மைகள் மகிழ்ச்சிகள் என்னென்னங்கிறது சிந்தனை பண்ணி பாருமா. கொஞ்ச நேரமா சொல்றாங்க, ஐயோ அவர் தெய்வீக பிறவிங்க, எனக்கு என்ன நான் 17 வயசுல கல்யாணம் ஆயிப்போச்சு. அப்போ 8வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் SSLC படிக்கணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் என்ன ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு மறுபடியும் ஸ்கூல் விடும்போது என்ன விட்டு கொண்டு வருவாரு. அப்போ அது மாத்திரம் இல்லைங்க, இது வரையில இந்த வயசு எனக்கு 45 வயசு ஆச்சு. இது வரையில கடையில போய் காய்கறி வாங்குற வேலை எனக்கு இல்லை. அவர் தான் வாங்கி வந்து எல்லாம் எனக்கு செய்து கொடுப்பார். ஆமாமா, இவ்வளவுதான் சொல்றிய, நீ என்ன குறைபாடு அவர்கிட்ட காண்றேன்னு சொன்ன. இல்லைங்க, நான் எவ்வளவோ நான் நல்ல மாதிரி படிச்சு இன்னைக்கு MA படிச்சு ED படிச்சுட்டு BEd படிச்சுட்டு இருக்கேன். அவரு எனக்குன்னு ஒரு தனியா மதிப்போ மரியாதையோ கொடுக்கறதே இல்லை. அலட்சியமா ஏதோ ஒரு பண்ணுன்றதுக்கு தான் நினைக்கிறாரு தவிர வேற ஒண்ணு இல்லை. ஆமா, நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா அதை விட கேவலமா தான் நான் மதிக்கிறேன். இவ்வளவு பெருமையாக நீ சொல்றியம்மா, அத்தகைய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு எனக்கு அவரை பற்றி தெரியும். அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உருவம். ஆமா, அவங்கள பற்றி நீங்க குறையா நினைக்கிறீங்களே. இவ்வளவு நன்மையை செய்துட்டு இருக்காரு, அந்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாருங்களேன். என் கண்ணை திறந்துட்டீங்க, இனிமே இந்த குறை வார்த்தை என் வாயிலே வராது சொன்ன. அது மாத்திரம் இல்ல, மறுநாள் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. 21 வாத்தியார் ஆசிரியர்கள் அங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1 மணிக்கு எல்லாரும் கூடுற போது இந்த ஒரு விவாதம் ஆரம்பம் ஒண்ணு வச்சுக்குவாங்க. அவங்க கணவன்மார் செய்யற கொடுமைகள் எல்லாம் பேசி பேசி ஒருத்தர் கண்ணீர் அடிக்க வேண்டியது, இன்னொருத்தர் கண்ணீர் துடைக்க வேண்டியது, இப்படிதான் நடந்திருந்தது. இந்த அம்மா மறுநாள் என்ன பண்ணாங்களா, இன்றையில இருந்து நீங்க இந்த வேலையை, இந்த குறைய கண்டுபிடிக்கிறத விட்டுடுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெரிய மதிப்பு செய்துதான் வர்றாங்க. அவங்க அந்த நாள்ல இருந்து இன்னைய நாள் வரையில என்னென்ன நன்மையை செய்தாங்களோ அதை நினைக்க வேண்டியது இன்னைக்கு இன்னைய வேலை. அப்படியே மெடிடேஷன் மாதிரி எல்லாம் உட்காருங்க. அதே போல அவங்க நன்மை செய்த நன்மைகளும் அவங்களால அடைந்த மகிழ்ச்சியும் எல்லாரும் நினைக்கவும் உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் போச்சு. அதுக்கப்புறம் இருந்த பிறகு சொன்னாங்க, நீங்க சொல்ற சத்தமா எவ்வளவோ செய்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லாரு. அன்னையில இருந்து இந்த கான்பிடன்ஸ் போச்சு. கூடினாலும் நல்லவங்க நல்லதே பேசுறது, இந்த கண்ணீர் வடிக்கிறது போச்சு. அந்த மாதிரியாக ஒருவருக்கு ஒருவர் உணர்ந்து மதித்து